எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் ஒரு விஜய் ரசிகராவோ இல்லை டிவிக்கே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபராவோ நான் பதிவு பண்ணலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் மக்களோடைய மக்களாக ஒருத்தனாக இருந்து இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஒரு சாதாரண மனுஷனாக எனக்கு எழக்கூடிய பல கேள்விகளை நீங்களும் எழுப்புறீங்களா, இல்லை உங்களுக்கு இது தோணுதா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா கரூரில் அப்படி ஒரு சம்பவம் நேற்று நடந்திருக்கு. அந்த சம்பவத்தில் யாரெல்லாம் உயிரிழந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது, ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுவும் தளபதி விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தில் நடந்திருக்கு அப்படின்றது தான் இங்கே மிக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த மீடியாவும் அரசியல்வாதிகளும் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, விஜய் எங்கே போனார்? இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க, ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கல, ஒரு வருத்தம் தெரிவிக்கல, எங்கேயா போனார், இவரெல்லாம் ஒரு தலைவரா அப்படின்னு இன்றைக்கி அவரை அசிங்கப்படுத்துறதுலையும் அவரை குற்றவாளி ஆக்குறதுலையும் கங்கணம் கட்டி கொண்டு மீடியாவும் அரசியல்வாதிகளும் செயல்பட்டு இருக்கும்போது விஜய் எங்கே தான் இப்போ போனார் அப்படின்ற கேள்வி சாதாரண பொதுமக்களுக்கும் வருமா வராத? இதை அவங்க பதிவு பண்ணணும்னு தான் இந்த மாதிரி ஒரு வேலையை, இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை திட்டமிட்டே செய்திருக்காங்க அப்படின்றது நான் முழுசாகவே நம்புகிறேன். திட்டமிட்டு செய்திருக்காங்க அப்படின்ற நான் முழுசாக நம்புகிறேன். அதற்கான சந்தேகங்கள், ஏகப்பட்ட கேள்விகள் என்னிடத்தும் இருக்குது. இந்த கேள்விகளுக்கெல்லாம் அரசாங்கமும் காவல்துறையும் பதில் சொல்லணும். இந்த கேள்விகளை மக்களாகிய நீங்கள் கேட்கணும். அதற்காக தான் இந்த வீடியோ. இந்த அரசியல்வாதிகள்கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் தமிழர்களை யூஸ் பண்ணுறது ரெண்டு விஷயத்துக்கு தான். ஒன்று, நாங்கள் உங்களை ஓட்டு போடுறதுக்கு, இன்னொன்று எங்கள் உசுரை எடுத்து நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவராக விஜய் அவர்கள் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாரு, கண்டிப்பாக வருத்தம் தெரிவிச்சிருப்பாரா. பட் அவர் மக்களுக்காக வந்திருக்காரு. இந்த மக்களை தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நேற்று நடந்த சம்பவம் தான் வீட்டில் நடந்த சம்பவம் அவர் உணர்றாரு. அதனால தான் தன்னால் பேச முடியல, தன்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரே நிறைய எவ்வளோ பெரிய வருத்தத்திலையும் துயரத்திலையும் இருப்பான்றதை உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கி புரிஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா மக்கள் முன்ன மாதிரி முட்டாள்கள் கிடையாது. அரசியல்வாதிகளான நீங்கள் முட்டாள்கள் ஆக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சரியாகவே புரிஞ்சிக்காமல் முட்டாள்தனமாக பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது இந்த வீடியோ எண்டில் நான் தோல் உரிக்கிறேன்டா. மக்கள், இந்த அரசியல்வாதிகளாம் தூக்கி ஓரம் போட்டுருவோம், இந்த மீடியாக்காரங்களாம் தூக்கி ஓரம் போட்டுருவோம். உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். விஜய் அவர்கள் ஒரு நடிகராக நம்மளை பார்க்க வந்தாரா? விஜய் அவர்கள் அந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு, இல்லை ஆடியோ லான்ச் பண்ணுறதுக்கு, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு வந்தாரா? இதுக்கு மக்களாகி நீங்கள் முதல்ல பதில் சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த புரிதல் இருக்கணும். விஜய் அவர்கள் எதற்காக வந்திருக்கார்? யாருக்காக வந்திருக்கார்? அவர் என்னவா வந்திருக்கார்? அவர் ஒரு கட்சியின் தலைவராக வந்திருக்கிறார். இந்த தமிழ்நாடுன்னு இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் மக்கள் சேவைக்கு வரலாம் அப்படின்றது இந்த ஜனநாயகம் நமக்கு கொடுத்த உரிமையாக இல்லையா? ஸோ அந்த உரிமையை தானே அவர் செய்கிறார். அந்த உரிமையை தன்னுடைய கடமையாக எடுத்து மக்களுக்கு சேவை செய்ய வர்ற ஒருத்தர் மக்களை சந்திக்காமல் எப்படி தன்னுடைய கட்சியின் செயல்பாட்டையும் நான் வந்தால் இதை செய்வேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மக்களிடத்தில் சேர்க்க முடியும்? அப்போ அவர் மக்கள் சந்திப்பு வந்து தானே ஆகணும். மக்களை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுக்கு அவர் காவல்துறையையும் இந்த அரசாங்கத்துக்கிட்டையும் போய் கேட்குறாங்கல்ல, பர்மிஷன் கேட்குறாங்கல்ல. அப்போ அவங்க கொடுக்குற அந்த விதிப்படியும் அவங்க கொடுக்குற இடத்துலையும் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தையும் ஃபாலோ பண்ணி தானே இவர் ப்ரோக்ராம் பண்ணுறாரு. அப்போ இந்த இடத்துல ஒட்டுமொத்தமான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது காவல்துறையா, இல்லை விஜய் தனி நபர்களை வைத்து பாதுகாப்பு கொடுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வியை மக்களாகி நீங்கள் தான் எழுப்பணும். நீங்கள் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவர் ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சாரம் நடக்கும்போது தனக்கான அடக்குமுறையும் தனக்கான கட்டுப்பாடுகளையும் தனக்கான விதிமுறைகளையும் பிரச்சாரத்திலே எடுத்து சொல்லியிருக்காரு. ஏன் எங்கள் கட்சிக்கு மட்டும் இவ்வளோ பெரிய முட்டுக்கட்டை போடுறீங்க? ஏன் எங்கள் கட்சிக்கு மட்டும் இவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுக்குறீங்க? ஏன் நான் மட்டும் வண்டிக்குள்ளேயே உட்காந்து வரணும்? நான் ஏன் எந்திரிச்சு என் மக்களை பார்க்கக்கூடாது? நான் கேட்குற இடத்துல நீங்கள் ஏன் எனக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பதிவும் பண்ணியிருக்காரு. இதற்காக உயர்நீதிமன்றம் போய் அந்த உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்கு, எல்லா கட்சியும் சமமான நடத்துங்க. ஒரு முதலமைச்சருக்கும் ஒரு துணை முதலமைச்சருக்கும் எந்த இடத்துல மீட்டிங் போட அனுமதி கொடுக்குறீங்களோ அதே அனுமதி மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறமும் அவங்க நினைக்கிற இடத்துல தான், சொல்கிற இடத்துல தான் நாங்கள் பர்மிஷன் கொடுப்போம், அங்கே தான் நீ மீட்டிங் போடணும்னு சொல்லி ஒருத்தருடைய பிரச்சாரத்துக்கு அழுத்தம் கொடுத்தா அவர் என்ன செய்ய முடியும்? உண்மையாகவே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து வரும்போது நமக்கு மக்கள் இந்த அளவுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க, நம்மளை மக்கள் இந்த அளவுக்கு நம்புவாங்க அப்படின்னு நினச்சிருக்க மாட்டார். ஆனால் அவர் முதல் மாநாடு போடும்போது அவருடைய எதிர்பார்ப்பு 1-2 லட்சம் பேர் வருவாங்கன்னு இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல 8லேருந்து ஒரு 10 லட்சம் பேர்
பல பேர் மயங்கி விழுந்தாங்க, தண்ணி கிடைக்கல. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் முதல் மாநாட்டில் அவர் சந்தித்தார். ஆனால் 2வது மாநாட்டுக்கு கிட்டத்தட்ட 250 ஏக்கர், எது மக்கள் சந்திப்புக்கு மட்டும், மொத்தம் அந்த இடத்துல 800 ஏக்கர் எடுத்து மக்கள் வந்து நின்று தன்னுடைய பிரச்சாரத்தையும் தன்னுடைய மாநாட்டையும் பார்க்கணுன்னு அவ்வளோ வசதிகளை செஞ்சு கொடுத்துருந்தாரு. பார்த்து செஞ்சு கொடுத்துருந்தாரு. ஒருத்தருக்கும் தண்ணி பிரச்சனை வந்துடவே கூடாதுன்னு தண்ணிக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா செலவு பண்ணார், வெறும் ஒரு 4 மணி நேரத்துக்கு. இது எதற்காக? மக்கள் நலனுக்காக. மக்கள் நம்ம மேலே மிகப்பெரிய நம்பிக்கையும் அளவு கடந்த அன்பும் வச்சுருக்காங்க அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு அதற்கான எல்லா தேவைகளையும் எந்த ஒரு இடத்துலையுமே எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு பார்த்து செய்கிற ஒரு நல்ல மனசுக்காரையா. அப்படிப்பட்ட ஒருத்தராக இன்றைக்கி கரூரில் வந்து 30 பேரை வந்து கொல்லணும்னு நினைப்பார். இந்த மாதிரி கொன்று அரசியல் பண்ணுற ஈன பயல்களாக நீங்கள் தான். உங்களுடைய அரசியல் தான் 1.5 லட்சம் பேர் ஸ்ரீலங்காவில் செத்தப்பையும் இங்கே உட்காந்து 1 மணி நேரம் உண்ணாவிரதம் பண்ண அரசியல்வாதிங்க நீங்கள். அதாவது தமிழனை கொன்று நீங்கள் அரசியல் லாபம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. அது ஒரு காலகட்டம். அன்றைக்கி யாருக்கும் படிப்பறிவு இல்லை, அன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா கிடையாது, உண்மையை எடுத்து சொல்கிறதுக்கு நபர்கள் கிடையாது, நீங்கள் வைக்கிறது தான் சட்டம், நீங்கள் செய்கிறது தான் வந்து செய்தி அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. மக்கள் எல்லாம் விழிப்போடு இருக்கிறாங்க. மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுது. அடுத்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் என்ன நடக்குதுன்னு ஒவ்வொருத்தரும் ஃபோனில் உங்களோட முகமூடியை கிழிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்ட மிகப்பெரிய ஆப்பு. சரி மக்களே, என்னுடைய ஒரு சில கேள்விகள் வந்து நான் இந்த அரசாங்கத்தையும் காவல்துறையும் நோக்கி வைக்கிறேன். இதே கேள்விகளை நீங்களும் வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கரூர் பிரச்சாரத்துக்கு தளபதி அவர்கள் வர்றாரு. வரும்போது மெயின் ரோட்லேயே அவருக்கு வந்து பிளாக் ஆயிடுது. ஆனால் அவர்னால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இத்தனை மணி நேரம் ஆகுது அப்படின்றத அவர் உணர்றாரு. ஸோ அவர் அதற்காக ஒரு பாராட்டை யாருக்கு தெரிவிக்கிறாரு? காவல்துறைக்கு. காவல்துறை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள், நீங்கள் இல்லைன்னா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. இப்போ பொதுமக்களுக்கு ஒரு சாதாரண கேள்வி வரும், இந்த கூட்டத்துக்குள்ளே அவர் பஸ்ஸை விட்டுட்டு வந்து தான் அந்த இடத்துல நின்று தான் பேசணுமா, ஏன் கொஞ்சம் முன்னாடியே பேசக்கூடாதான்னு இந்த பொதுமக்களுக்கு புரியறதுக்காக ஒரு விஷயத்த சொல்கிறேன். இந்த ஸ்பாட்டில் தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு அவருக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கும்போது, அதாவது கேஎஸ் திரையரங்கு முன்னாடி தான் நீங்கள் பேசி ஆகணும்னு பர்மிஷன் அங்கே தான் கொடுக்கப்படுது. அப்போ அந்த இடத்துல மைக் கனெக்ட் ஆகிறதுக்கான எல்லா விஷயத்தையும் அங்கே தான் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர் பேசக்கூடிய இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் அவர் பேசுகிற விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரும், இல்லைன்னா சேராது. அதனால தான் அவர் ஒவ்வொரு வாட்டியும் இந்த மக்கள் கடலை நீந்தி அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அவங்க கேட்கக்கூடிய இடங்கள்லாம் ஒரு 50,000 பேர் ஒரு 60,000 பேர் நிற்கக்கூடிய இடமா பார்த்து தான் கேட்குறாங்க. உதாரணத்துக்கு ரவுண்டானா போன்ற இடங்களை கேட்குறாங்க. ஆனால் இவங்க இந்த இடத்த தான் கொடுக்குறாங்க. அதுவும் எப்போ? ஒரு நாளைக்கு முன்னாடி. நேற்று ப்ரோக்ராம் பண்ணுறாங்கன்னா வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே தான் அவங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்படின்னும் போது அந்த பர்மிஷனுக்கு அப்புறமா தமிழக வெற்றிகளை சார்ந்த நபர்கள் அந்த இடத்த போய் எல்லாத்தையும் பார்த்து அதற்கான தேவைகளை செய்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள். அது அவ்வளோ சாத்தியமான விஷயம் கிடையாது. ஆனால் அதையும் மீறி அவங்க செய்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு அங்கே வர கூட்டத்துக்கு உணவு கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. விஜயவர்கள் வர்றாருன்னு சொல்லிட்டு மக்கள் தன்னார்வமாக வந்து நிற்கிறாங்க. 4 மணி நேரம் 5 மணி நேரம் கை குழந்தையோட. அவரும் எத்தனையோ அறிக்கையில் சொல்கிறாரு, பெண்கள் வராதிங்க, வயசானவங்க வராதிங்க, கர்ப்பிணி வராதிங்க, குழந்தைய கொண்டு வராதிங்கன்னு. ஆனால் மக்கள் வர்றாங்க. அது அவர் என்ன பண்ண முடியும்? அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இதை கட்டுப்படுத்த வேண்டியது யார்? இது கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறை தானே. இது கட்டுப்படுத்த வேண்டியது உளவுத்துறை தானே. உளவுத்துறை சொல்லியிருப்பாங்களா இந்த இடத்துல இவ்வளோ பேர் மக்கள் வருவாங்க, அப்போ நீங்கள் இதற்கான பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு. இப்போ ஒரு 1000 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல குறைஞ்சது ஒரு 50 போலீஸாவது இருக்கணும்ல. நீங்கள் 1000 பேருக்கு 50 போலீஸ் கூட வைக்கலை அப்படின்னா அப்புறம் எதுக்கு உங்ககிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும்? நேற்று நீங்கள் அந்த மீட்டிங்லேயே பார்த்துருப்பீங்க, பத்திரிகை நிருபர்கள் சொல்கிறாங்க, என்னப்பா வெறும் 20-30 போலீஸ் தான் இருக்கீங்கன்னு. அப்போ எங்கே போனாங்க உங்கள் போலீஸ் எல்லாம்? விஜய் அவர்கள் கரூரில் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே அவரால் கண்டினியூவாக அந்த ஸ்பீச்சை கொடுக்கவே முடியல. ஏன்னா அவ்வளோ இன்சிடெண்ட்டாக அவரை பார்க்குறாரு, அவ்வளோ விஷயங்களை அவ்வளோ உணர்றாரு. காவல்துறைக்கு இந்த பக்கம் நன்றி சொல்லி முடிக்கிறாரு. முடிச்சுட்டு ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ செந்தில் பாலாஜி பற்றி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு இன்சிடென்ட் நடக்குது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வருது, திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மயக்கம் போட்டு விழுன்றாங்க, திடீர்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஈஸியான ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸை விஜய் அவர்களே ஃபீல் பண்ணுறாரு. அது அவர்களே மைக்கில் சொல்லியிருப்பார். ஒரு குழந்தை காணாமல் போகுது, அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார். ப்ளஸ் என்னப்பா ஆம்புலன்ஸில் கொடியெல்லாம் ஓட்டிகிட்டு வரீங்க, தாவைக்க கொடி ஓட்டிகிட்டு வரீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. கடைசியில் அதே காவல்துறை கண்டிக்கவும் செஞ்சார். என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க காவல்துறை, அந்த ஆம்புலன்ஸை கொஞ்சம் வழி விடுங்க, நீங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, கைகள் கட்டப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். அப்படின்னா என்ன? யாருடைய கண்ட்ரோலில் நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் நீங்களாம் பொம்மை மாதிரி நிற்கிறீங்க அப்படின்றது அதோடைய கேள்வி. அப்போ இந்த இடத்துல
இவ்வளோ பெர்மிஷன் கொடுத்து இந்த இடத்துல இவ்வளோ பேர் மக்கள் வருவாங்க அப்படின்னா ஒரு 10,000 பேர்லேருந்து 20,000 பேர் வருவாங்க. இல்லை 10,000 பேர் வந்தால் கூட குறைஞ்சது ஒரு 100 போலீஸாவது இருக்கணுமா இருக்கக்கூடாதா? மக்களாகி நீங்கள் சொல்லுங்கள். 10,000 பேர் கூடுற கூட்டத்தில் ஒரு 100 போலீஸ் இருப்பாங்களா இல்லையா? நம்ம ஊரில் திருவிழா நடத்துவோம்யா, திருவிழா கூட்டத்துக்கு எவ்வளோ போலீஸ் வந்து நிற்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் இது முதல் பிரச்சாரம் கிடையாது. 6வது, கரூர் வந்து 6வது. 5 இடத்துல நடக்காத சம்பவம் செந்தில் பாலாஜி இடத்துல நடக்குது அப்படின்னா அப்போ இது திட்டமிட்டு செய்யலை அப்படின்றத எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? செந்தில் பாலாஜி இடத்துல நடக்குது அப்படின்னா அப்போ தான் எனக்கு சந்தேகம் வருது. அதை விட பெரிய சந்தேகம் எப்போ தெரியுமா வருது? விஜய் அவர்கள் அந்த இடத்துல அசம்பவம் ஏதோ நடக்கிற மாதிரி இருக்குன்றது ஃபீல் ஆகி தன்னுடைய உரையை டக்குன்னு கட் பண்ணிட்டு கிளம்புறதுக்கான வேலையை பார்க்குறாரு. அடுத்த 20 நிமிஷம் கூட ஆகல, 15 நிமிஷத்தில் 10 பேர் மயங்கிட்டாங்க, 10 பேர் உயிரிழந்துட்டாங்க, 10 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுட்டாங்கன்னு சொல்லி அங்கே இருக்க நியூஸில் இருந்து நமக்கு வந்து லைவ் வருது. நான் கேட்குறேன், விஜய் அவர்கள் பேசக்கூடிய இந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஆல்ரெடி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் 2-3 ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வச்சுருந்தீங்களா? இல்லை இங்கே இருக்க இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அடுத்த 10 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்களா? எனக்கு புரியல. எப்படி நீங்கள்லாம் பறந்து போனீங்களா? அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தில், அந்த மக்கள் கூட்டத்தில் இருந்து இந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் நீங்கள் எல்லாம் ஓடி போனீங்களா? இல்லை வண்டியில் போனீங்களா? வண்டியில் தானே போயிருப்பீங்க. எப்படி இந்த கூட்டத்திலேருந்து 10 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க? ஏன்னா பிரச்சாரம் முடிஞ்ச அடுத்த 15 நிமிஷத்தில் லைவ் வருது மக்களே. இவ்வளோ பேருக்கு மயக்கம் போட்டாங்க, இவ்வளோ பேர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு வருது. இங்கே தான் எனக்கு சந்தேகம் வருது. அடுத்த ஒரு 15 நிமிஷம் 30 நிமிஷம் கூட ஆகலை, செந்தில் பாலாஜி ஆஜராகிறாரு. சிஎம் கிட்ட இருந்து அறிக்கை வருது, எல்லா அமைச்சர்களும் போய் அங்கே போய் சேருங்க அப்படின்றாரு. அன்பில் மகேஷ் வந்து ஒப்பாரி வைக்கிறார். என்னது, ஐயோ இவ்வளோ உயிர் போயிருச்சுன்னு. ஆமாம், ஏன்னா இவங்க என்ன நம்ம உசுறு மேலே அவ்வளோ அக்கறை இல்லை. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் குடிச்சிட்டு செத்தாங்க. அப்போ அழுவில் ஏர் ஷோ நடத்தினாங்க சென்னையில், 15 லட்சம் பேர் சேர்ந்தாங்க. அப்போ அழுவில் அப்போல்லாம் சிஎம் போல. ஆனால் இந்த இடத்துக்கு நைட்டு சிஎம் கிளம்பி வர்றாரு. இவ்வளோ கேள்விகள் இருக்குது. இப்படி ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடக்குதுன்றது தெரிஞ்சு எப்படி நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? அப்போ இது ஒட்டுமொத்த காரணம் விஜய் அவர்கள் அப்படின்றத வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கா? அதுதான் நான் சொன்னேன், நீங்களாம் இன்னும் முட்டாள்களாகவே இருக்கீங்க, இன்னும் பழைய காலத்தில் இருக்கீங்க. உங்களை நம்பக்கூடிய கொத்தடிமைகளும் உங்களுடைய அடிவடிகளாக இருக்கக்கூடிய மீடியா வேணால் உங்களுக்கு வந்து நல்லா வருடி விடலாம். ஆனால் மக்கள் அப்படி கிடையாது சிஎம் சார், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இத்தனைக்கு செந்தில் பாலாஜி அமைச்சர் கூட கிடையாது. என்னது, எந்த பதவியும் இல்லாத ஒரு நபர், அவர் திமுகவுடைய ஒரு நபர், அவ்வளோதான். அவருடைய செல்வாக்குக்காகவும் அவருடைய வசதிக்காகவும் தமிழர்களாக எங்கள் உசுரை நீங்கள் எடுத்து நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த அரசியல் என்ன அப்படின்றத எங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க மறந்துட்டீங்க. மக்களை, நான் இப்போ இந்த கேள்விகள் முன் வச்சிருக்கேன். இதே கேள்விகள் உங்கள் எல்லாருக்கும் வரணும். இதே கேள்விகளை நீங்களும் கேட்கணும், இந்த அரசாங்கத்தை நோக்கி கேட்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசாங்கத்தை திருப்பி நம்பி 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 நீங்கள் வந்து ஓட்டு போட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய உயிர் நம்மளுடைய இதாக இருக்காது, அவங்களுடைய தேவைக்கானது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நண்பன் மிஸ், நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதற்காக நீங்கள் வருத்தப்படுறீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதற்காக நீங்கள் இந்த கொத்தடிமைகளும் பல அயோக்கியர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவங்கக்கிட்ட மறு கேள்வி வைங்க. பர்மிஷன் வாங்கினாரா இல்லையா? வாங்கினார்ல, ஏன் தமிழக வெற்றிக்கிழமை கேட்ட இடத்த கொடுக்கல? ஏன் காவல்துறை இந்த இடத்த சூஸ் பண்ணீங்க? சரி, ஏன் இத்தனை போலீஸ் தான் கொடுத்துருந்தீங்க? ஏன் கரூரில் வந்து வெறும் 30 போலீஸ் தான் அந்த இடத்துல இருந்தாங்க? இது போன்ற கேள்விகளை எழுப்புங்க. அரசாங்கத்தை நோக்கி கேள்விகள் எழுப்புங்க. கேள்விகள் எழுப்புனா மட்டும்தான் நியாயம் கிடைக்கும். ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பல தீய சக்திகள் பல வேலைகள் செய்யும். அதை நம்ம மறுக்கவே முடியாது, அதை மாற்றவும் முடியாது. இந்த தீய சக்திகளை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா பல இழப்புகள் வீணாக போகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இன்றைக்கி கரூரில் இறந்த அத்தனை நபர்களுடைய உயிரும் வீணாக போகக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அப்படின்ற இந்த கொடிய ஆட்சியை 2026 தூக்கி போட்டு தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி விஜய் அவர்களை அந்த இடத்துல உட்கார வச்சா மட்டும்தான் உங்களுக்கான நல்லது நடக்கும், இந்த உயிர்களுக்கான நியாயம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 10ஓட 1 11 நீ செத்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்சியாளர்கள் போலி கண்ணீர் வெடிச்சும் பொய்யான வதந்திகளை பரப்பியும் நம்மளை திருப்பி திருப்பி ஆண்டு நம்மளை அடிமையாக்கி நம்ம ரத்தம் சுண்டி போனால் கூட அந்த சுண்டின ரத்தத்தையும் வச்சு அரசியல் பண்ணக்கூடிய ஈன பயல்களை தான் நம்ம இத்தனை வருஷமாக ஆள்ற அரசாங்கத்தில் வச்சுருந்துருக்கோம் அப்படின்றத மறந்துடாதீங்க மக்களே. எனக்கு இருக்கிற இந்த கோபம் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் எல்லார் மனசுலையும் இருக்கணும். இதை நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். நேற்று நடந்தது ஒரு துயர சம்பவம், ஆனால் அதை நம்ம மறக்கக்கூடாது. அந்த சம்பவத்தை நினைவில் வச்சுக்கோங்க. 2026 அதற்கான பதிலை இன்றைக்கி நம்மளை யார் ஆள்றாங்களோ அவங்களுக்கு சொல்லுங்கள். கேள்விகளை கேட்டால் தான் கேட்டது கிடைக்கும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.